வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. கொஞ்சம் டைம் ஆயிருச்சு, ஷார்ட்டாக முடிச்சிருவோம். ரொம்ப ஏதாவது டவுட்ஸ்னா மட்டும் எனக்கு பிங் பண்ணுங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு, அந்த டேட்டாவும் நான் கொடுத்துறேங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் படி ஓப்பன் பிரைஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்குங்கிறத பார்த்துருவோம். இன்னைக்கு ஓப்பன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மந்தோடைய ஓப்பனா நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஓப்பனுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் மேலதான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஓப்பனை எப்ப கட் பண்ணுதோ அப்ப நீங்க தாராளமா வந்து ஷார்ட் போறதுக்கு ரெடியா இருக்கலாம். 23,900 நீங்க ரவுண்ட் நம்பரா எடுத்துக்கோங்க. இந்த பிரைஸ் மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் மேலதான் இருக்கும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இன்னைக்கு ரேஞ்ச் படி பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நம்ம கொடுத்துருந்தபடி 54 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். அதுபடி ஃபர்ஸ்ட் ரெசன்ஸ், ரெண்டாவது ரெசன்ஸ், மூணாவது ரெசன்ஸ் தொட முடியல. இதுல நேற்று ஹை வந்துருச்சு. ஸோ இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்க முடியாம மார்க்கெட் ரொம்ப சிரமப்பட்டுச்சு. அதுல இருந்து மார்க்கெட்டு ஃபர்தரா ஃபால் கொடுத்துருந்தாங்க. பெரிய அளவுல மார்க்கெட் ஒன்றும் மூமெண்டம் இல்லை. எக்ஸாக்டா பார்க்கணும்னா நீங்க 10:30 மணியோட முடிஞ்சதுங்க. அதுக்கு கீழே வந்துட்டு திரும்ப ஒரு ரேலி போச்சு பாத்துங்க. இந்த இடத்தோட மார்க்கெட் 11:15க்கு ஸ்டாப். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ டோட்டல் மார்க்கெட் இங்கே அவ்வளோதான். இன்னைக்கு மார்க்கெட்டு என்னவா இருக்கலாம்னு நான் நேற்று ஹிண்ட்டும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழ் நோக்கி பறதுக்கு வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணி லாஸ்ட் மந்த் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இதில் நம்ம முக்கியமான இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவல் கொடுத்துருந்தது 23,908. ஸ்ட்ராங்காக வந்து இந்த தேர்டு கேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனது. நேற்று ஹை வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு டார்கெட்டை முடிக்கல. நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்த ப்ரீமியம் லெவல் செக் பண்ணிடலாங்க. 23,950 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 175க்கு மேல இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா நீங்க பாருங்க, இதுதான் 175. இதை ட்ரிகர் பண்றதுக்கு கொஞ்சம் க்ளோஸ் வைக்க சிரமப்பட்டுச்சு. ஒன்ஸ் மார்க்கெட் மேல போனதும் அவ்வளவுதான், நேரா வந்து எங்க போகுதுங்க, நேற்று ஹை வரைக்கும் போகுது. இண்டெக்ஸ்லயே நம்ம என்ன பார்த்தோம், நேற்று ஹைல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆனதை பார்த்தோம். சேம் திங் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம்னு. ஏன்னா இந்த ப்ரீமியம் தான் வந்து இந்த ரேஞ்சை போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இது தரோங்க, வேற எதுவும் ரீசன்லாம் இல்லை. இன்னைக்கு ப்ரீமியம் வந்து கொஞ்சம் ஹையா இருந்திருக்கும், ஏன்னா முதல் நாள்ங்கிறதுனால. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நம்ம எந்த ரேஞ்ச் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுக்கணுங்கிறது விஷயமே இல்லை. பொதுவா சொல்லணும்னா இந்த பிரீமியம் தான் பேசணுங்க, இங்க ஸ்ட்ரைக்ல ஒரு விஷயமே கிடையாது. 200 ரூபாய்க்கு நியர்பையா இருக்கிற ஸ்ட்ரைக் எடுத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு 50 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணலாம், அவ்வளவுதான் ரீசன். இதே ஓடிஎம் இருந்தா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி போகும், அவ்வளவுதான். அடுத்த மணியா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அதனால பிரீமியம் அப்படிங்கறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரா தான் நான் பாக்குறேன். ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க. எனக்கு தேவை பிரீமியம் ரேஞ்ச், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ப்ரீமியம் லெவல்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 186க்கு மேலே புட் சைடு தான் இருந்தது. க்ளோஸ் வச்சோடனே திரும்பவும் இந்த இடத்த நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி ஈஸியாக எடுத்துருக்கலாம். கரெக்டுங்களா? 9:40க்கே வந்து மார்க்கெட்டு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிடுச்சு. எகெயின் வந்து அழகா வந்து ஏன் இந்த ப்ரைஸில் மார்க்கெட் நடக்கணும், இதுதான் நீங்க யோசிக்கணும். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரைக்ல இந்த பிரீமியம் தான் கொடுக்குறேன், இதே ரேஞ்சில் தான் வந்து அழகா சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் நியர்பை நேற்று ஹை வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து மார்க்கெட் திரும்ப ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரீன் கேண்டில் ரெட் கேண்டில் மாறி மாறி போகக்கூடிய இடங்கள்ல தயவு செய்து ட்ரேட் அவாய்ட் பண்ணிருங்க. இதெல்லாம் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. நாளை மார்க்கெட் பற்றி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஸ்ட்ரைக்கு 23,900 கரெக்ட். இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்து பண்ணது. 194 பேஸ். இந்த ப்ரைஸ்லயே எனக்கு இங்க பிளாட் ஆயிடுச்சு. 935கே வந்து இந்த பை கன்ஃபார்ம் பண்ணுது. இங்க இருந்து மார்க்கெட் நல்ல ரேலி, நியர்பை வந்து 263-64 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அங்கிருந்து திரும்பவும் அதே 202க்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போனதுதான் இவ்வளவு பெரிய ரேலி. இந்த மார்க்கெட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரேலிக்கு நம்ம எப்படி சொல்லலாம், ஓகே, இந்த பையை வச்சு நம்ம போகலாம், அதெல்லாம் நம்ப முடியாது. இந்த ப்ளூ பை வந்தால் உடனே போகக்கூடாது, கிரீன் பை கூடவே வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்துல ஒரு கிரீன் பை வந்துச்சு, கிரீன் பையிலிருந்து நார்மலாக வந்து நல்லா கரெக்டாக பர்பிளில் க்ளோஸ் வைக்க முடியல, கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆகி கீழே இறங்குது. இவ்வளோதான் மார்க்கெட். இதில் நம்ம 122ங்கிற ப்ரைஸ் இன்னைக்கு எத்தனை பேர் கவனிச்சிங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல.
அந்த 122க்கு 23 வரும் பொழுதெல்லாம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. 23 தேர்ட் சப்போர்ட் வேல்யூ. இந்த பிரைஸ் வந்தா பவுன்ஸ் பேக் ஆகும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க 120க்கு வருது. இங்க இருந்து எவ்வளவு போகுது? 150. கரெக்டா ஒரு 30 பாயிண்ட். எண்ட் ஆஃப் த டைம்ல இதுக்கு கீழே போயிட்டு வந்திருக்கு, அது வேற விஷயம். ஆனா இந்த 123க்கு உண்டான பிரைஸ் லெவல் இதுதான். சரிங்களா? ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நாளை மார்க்கெட் பத்தி பார்த்துருவோம். நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நேற்று ஹை வரைக்கும் போயிருக்கு, அவ்வளோதான் மார்க்கெட், வேற எதுவும் இல்லை. நாளைய பிரைஸ் இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது 23,952ங்க. இந்த பிரைஸுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். இதை மட்டும் பேஸாக எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது. இந்த ப்ரைஸ் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு அநேகமாக இந்த ரெசன்ஸும் நாளைக்கு வேலை செய்யலாம். பட் இருந்தாலும் இதுக்கு மேலே வந்து நான் இருக்கக்கூடிய நாளைய லெவலே கொடுத்துட்றேன். 24,128 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட இதே லெவலில் தான் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. 24,108 24,108 அண்ட் 24,128 ரெண்டு 20 பாயிண்ட் தான் வித்தியாசம், ஒன்றும் பெரிய அளவில் மாற்றம் இல்லை. நாளை ரேஞ்ச் அப்படிங்கிறது 40 பாயிண்ட்ஸுங்க, அவ்வளோதான் ரேஞ்ச் இருக்கு. இன்னைக்கு பெரிய மொமெண்டம் இல்லாததுனால மார்க்கெட் வந்து பெரிய ரேஞ்ச் கொடுக்கல. ஆஸ் யூஸ்வலாக இன்னைக்கு புதன்கிழமைங்கிறப்ப மார்க்கெட் எப்பவுமே லாங் கேண்டில் போடும். அந்த கேண்டில் இல்லை இன்னைக்கு, ஃபர்ஸ்ட் கேண்டில். இன்னைக்கு புதன்கிழமை ஆஸ் யூஸ்வலாக வந்து டெய்லியும் நான் ஒவ்வொரு வெனஸ்டேவும் சொல்லுவேன், பெரிய கேண்டில் இருக்கும், மார்க்கெட்டில் ஒன்றுமே இருக்காதுன்னு. சின்ன கேண்டில் வச்சது மார்க்கெட்டில் எல்லாமே இருந்தது, 11:15 ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், சார்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் மார்க்கெட். டோட்டலாக இந்த இடம்லாம் நீங்கள் வந்து என்ட்ரியே போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. சரிங்களா? ஓகே, நம்ம வேல்யூஸோட போங்க, பார்த்துக்கலாம். கீழே இறங்குனா எது வரைக்கும் கீழே இறங்கலாம் அப்படின்னு பார்த்துருவோம். நாளை பொறுத்த வரைக்கும் கீழே இறங்குனா 23,838ங்க. ஏன்னா லெவல்ஸ் அப்படியே ஷார்ட் ஆகிட்டு வருது, அதனால சொல்கிறேன். அதுக்கு கீழே 812, இது வந்து பஃபர் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக 20 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சு பிடிக்குது. பார்ப்போம். இவ்வளோதான் மார்க்கெட் நாளைக்கு, வேற எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை நாளைக்கு கேப் அப் கேப் டவுன், நாளைக்கு நியூஸ் பேஸ்டு வேற போயிருக்கு. சாரி, இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸை மறக்காம அடிக்கணுங்க. ஒரே நிமிஷம். இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸுங்கிறது 23,898ன்னு வச்சுக்கலாம். 23,898. இது பிளாக் லைன் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து மந்த் ரேஞ்சை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது வந்து சென்டர் பிரைஸா பண்ணிருங்க போதும். ஓகே, இந்த பிரைஸுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. இந்த பிரைஸோட 311 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். 23,898 அப்படிங்கிறது, சாரி 23,898 பிளஸ் 311 24,208ன்னு வச்சுக்கலாங்க. 24,208 இது வந்து ப்ளூ லைனுங்க. இதுக்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் ட்ரிகர் ஆகுதா அல்லது க்ளோஸ் விக்குதான்னு பார்த்துக்கலாம். இது வந்து மந்த்லி லெவலில் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேரு ப்ளூ லைன், மந்த் லெவலுங்க இதுக்கு பேரு. அதே வந்து கீழே இறங்குனா 23,898 மைனஸ் 311 23,588ன்னு வச்சுக்கோங்க. 23,588 இது வந்து கீழே இறங்கக்கூடிய ப்ளூ லைன். ஸோ 300 பாயிண்ட் ரேஞ்சுங்க, 311 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இந்த மந்த் வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லிடுறேன். இது ஓப்பன் பிரைஸ். இந்த ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரிகர் நடக்குது அப்படின்னா, டே கேண்டில் ட்ரிகர் நடந்தா இதுக்கு மேல போகாதுன்னு அர்த்தம். இதுக்கு டே கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடிய பட்சத்துல இதுல இருந்து 150 பாயிண்ட் மேல போறதுக்கு 155 பாயிண்ட் மேல போகுங்க. அது போகும்போது இதை கிராஸ் பண்ணும்போது நம்ம லைன் டிரா பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 360 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம்.
சரிங்களா? இது வந்து அப்சைடு போற மாதிரி இருந்தால் நாளைய மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த கேப் அப் கேப் டவுன் நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா நியூஸ் பேஸ்டு போகிறதுக்கு நாளைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, அதனால சொல்றேன். சென்செக்ஸ் எக்ஸ்பைரியும் கூட இருக்கு, பார்த்துக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்சுங்கிறது 40 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஏதாவது ஒரு சைடு வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? ஓகே, சென்செக்ஸ் லெவல் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி நாளைய ரேஞ்சு பார்த்துருவோங்க. நாளைக்கு பிரைஸ் ஸ்ட்ரைக் லெவல்ஸ் 23,950 கால் ஆப்ஷன் பிரீமியம் 178க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இதே 24,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் 205 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா பாருங்க. இதுல ஏதாவது ஒரு சைடு நாளைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அமையலாம். சரிங்களா? எந்த சைடு போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு எடுத்திருக்கிற பிரீமியமே பாத்தீங்கன்னா இன்னித்த லெவலே நாளைக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் 275 ரூபா வரைக்கும் கூட போகலாம். அப்ப இந்த பிரீமியம் 92 ரூபா அப்படிங்கிறது 30 பாயிண்ட் தான் இருக்குது. வாய்ப்பு இல்லை. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு வேல்யூவோட போய்க்கலாங்க, வேண்டாம். அதனால இந்த 178 அப்படிங்கிறது 23,950க்கு பேஸ் பிரைஸா வச்சுக்கோங்க. நாளைக்கு ஓப்பனை பொறுத்து மற்றதெல்லாம் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், இதை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. நீங்க என்ன சப்போர்ட், ரெசன்ஸ், ட்ரெண்ட் லைன் எது நடந்தாலும் சரிங்க, இங்க பிரைஸ்ல தான் நடக்கும். அவ்வளவுதான் விஷயம். வேற எதுவுமே நீங்க பார்க்க வேண்டியதே தேவையில்லை. சரிங்களா? நாளைக்கு சென்செக்ஸ் லெவல் பார்த்துருவோம். நாளைக்கு சென்செக்ஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது 149 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இண்டெக்ஸ் சார்ட்டுக்கு போட்டு வச்சுக்கோங்க. இந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் 76,800 கால் ஆப்ஷன் பிரீமியம் 315 ரூபாய்க்கு மேல தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்க. அதே 77,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் 406 ரூபாய்க்கு மேல தான் மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும். சரிங்களா? புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த 64 ரூபாய் கட் பண்ணுச்சுன்னா ரொம்ப லோல எஞ்சுக்கு போயிடும். அதனால கண்டிப்பா வந்து 32 அல்லது 3 ரூபாய்க்கு கூட போக வாய்ப்பு அமையலாம் புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். அதனால வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் லெவல் மட்டும் நாளைக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த லோவை கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா மினிமம் 64 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையலாம். 64ங்கிறது லோ லெவலா எடுத்துக்கோங்க போதும். இதே கால் ஆப்ஷன் பிரீமியம் பொறுத்த வரைக்கும் இந்த லோவை கட் பண்ணா 49 ரூபா வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்தா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகட்டும், இந்த ஓப்பனை வச்சு டிசைட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் உடைய ரேஞ்சுங்கிறது 149 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு பின் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.